ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே டு லைஃப்பில் நம்ம கிச்சன் வேலையை சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ளீன் டிப்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்மள பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு கரை படிஞ்சிருக்கு. ஒரு சில பொருட்களாக வந்து ரொம்ப கரையாக இருக்கும். அந்த மாதிரியான கரை, அதாவது ரொம்ப கிட்ட இடுக்கு பகுதியில் இருக்க கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக கரையெல்லாம் நீங்கிரும். இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பாத்திரம் கழுவக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விட் அதையுமே கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனை நிறைய விஷயத்துக்கு நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சில பேஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரை படிஞ்சிருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா, நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்விடாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துங்க. அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப இடுக்கு பகுதியில் இருக்கனால இது எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து ரெகுலராக வந்து பாத்திரம் கழுகி வைக்கக்கூடிய பேஸ்கெட்ஸு. இதில் வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கனால இடுக்கு பகுதியில் ரொம்ப வந்து கரை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஓரப்பகுதியெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நம்ம நார்மலாக வந்து கழுகுனா வந்து அந்தளவுக்கு போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து கரை எல்லாமே போயிடும். இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். தேய்க்க வந்து கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு கரை எல்லாமே போயிருக்கு. இப்போ தேய்ச்சாச்சு. நான் இப்போ வந்து கழுகி காட்டுறேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தேய்ச்சதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கரையெல்லாம் பார்த்திங்களா கீழே அந்த சிங்கில் வந்து விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம கிச்சனோட பக்கத்துலேயே வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி குட்டி பேஸ்கெட் நம்ம ஆயில் டிஸ்பென்சர் வைக்கிறதுக்கெலாம் நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான பேஸ்கெட்ஸுமே வந்து அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில டவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரை படிஞ்சிருக்கும். இதை வந்து நார்மலாக வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் நீங்கள் போட்டு துவைச்சிங்க அப்படின்னா கரை வந்து போகவே போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். அதாவது எந்த அளவுக்கு நம்ம துணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த தண்ணியில் வந்து துணி முங்குற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விட் அது கூட போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லிக்விட் போடணுமே. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிச்சன் டவல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நான் வந்து நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு கரை வந்து படிஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக அதில் இருக்க வந்து ஆயில் பிசு மெயின் நம்ம நார்மலாக கழுகுனா அந்த ஆயில் பிசுப்பெல்லாம் போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு துவைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அந்த ஆயில் பிசு எல்லாமே போயிடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து கழுகி காட்டுறேன். கையிலேயே தான் வந்து தேய்ச்சி கழுகி காட்டுறேன். சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். அதே போல் ஒரு சில பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நீங்கள் நார்மலாக துவைக்கிறத விட இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் துவைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க வந்து பேட் பாக்டீரியாஸ்லாம் போயிடும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி டவலாக அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் கூடி அந்த ஆயில் பிசுப்புக்கெல்லாம் இல்லை. நம்ம துவைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கரோட விசில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி பொங்கி வந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு சில ஃபுட் பார்ட்டிக்கெலாம் வந்து வெளியே தெரித்து விழுந்துடும். ஸோ அந்த மாரி தெரித்து விழும்போது நம்மளுக்கு குக்கரில் கொண்டு நம்ம அடுப்பு மேலெலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிடும். டபுள் வேலையாயிரும். எப்பவுமே வந்து நீங்கள் குக்கர்லாம் வந்து விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து நியூஸ் பேப்பரோ ஒரு 2-3 இந்த சைஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு அந்த விசிலோட பகுதியில் சென்டராக வந்து ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி
விசில் சொருகக்கூடிய அந்த பகுதியில் வச்சுட்டு விசிலை போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து தெரித்து வர அந்த தண்ணி ஆகட்டும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் அழகாக வந்து அந்த பேப்பர் மேலே கலெக்ட் ஆயிரும். இதனால் வந்து நம்மளுக்கு டபுள் வேலையும் வைக்காது. இப்போ பாருங்கள் அந்த விசில் வருது. ஸோ அதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே வந்து நான் இப்போ சாதம் தான் வச்சுருக்கேன் இதில். ஸோ அதுலேருந்து பொங்கி வர அந்த தண்ணி எல்லாமே வந்து அழகாக வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே கலெக்ட் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லை நார்மல் நியூஸ் பேப்பர் கூட வைக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த நெய் டப்பா. நம்ம நெய் டப்பா வாங்கும்போது அந்த நெய் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நெய்யினுடைய ஸ்மெல்லே போயிடும். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம நெய் பாட்டில் வாங்கும்போது நெய் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி முடிகிற வரைக்கும் அந்த நெய்யினுடைய ஸ்மெல் அப்படியே இருக்கும். எப்பவுமே நெய்யெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதை மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். லாஸ்ட் வரைக்குமே அந்த நெய் வந்து நல்லா வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம வீட்டில் இந்த மாதிரி காஃபி பவுடராக வாங்கணும் அப்படின்னா நம்ம வாங்கும்போது நல்லாயிருக்கும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதே போல் அந்த காஃபினுடைய ஸ்மெல்லுமே இருக்காது. எப்பவுமே வந்து நீங்கள் காஃபி தூளாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது நம்ம பாட்டிலோட மேல் போர்ஷனில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வரும். அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த காற்று உள்ளே போகிறனால அந்த காஃபி பவுட்ரு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காஃபியினுடைய ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ எப்பவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் ஒரு பாதியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நீங்கள் சப்போஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து கட்டிப்படாமல் சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காஃபி பவுட்ரு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இப்போ ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இல்லை. சப்போஸ் சப்பாத்தி கட்டை இருந்தாலும் ஒரு சில ஃபங்க்ஷன் டைமில் வந்து அதிகமாக வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் நம்ம திரட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாவோட கவர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைஸ் பேக்கோட இந்த மாதிரி கவர் இருந்தாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவோட அதாவது கோதுமை மாவோட அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். இது 2 கிலோ பேக்கெட்டு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆயில் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரே சமயத்தில் 3 பூரியை நம்ம வந்து திரட்டி எடுக்க போகிறோம். இதனால் நம்மளோட கிச்சன் வேலையை சுலபமாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 3 சப்பாத்தி உருண்டையை நீங்கள் வந்து இந்த கவர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரைஸ் பேக் கவர் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 உருண்டையுமே வச்சாச்சு. லைட்டாக இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தாவோ இல்லை ஒரு பாக்ஸு இருந்தாலும் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும். சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சப்பாத்தியுமே வந்து இந்த மாதிரி திரட்டி எடுக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த மாதிரி திரட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா தட்டில் நம்ம எடுத்து வச்சாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இந்த கவர்லேயே இருக்கனால அழகாக பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம அழகாக எடுத்து சட்டுன்னு வந்து பூரியை வந்து நம்ம உருட்டி எடுக்கலாம். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எப்பவுமே வந்து பூரியாகட்டும் வடையாகட்டும் எதனா வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஆயில் சூடானதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் பூரியாகட்டும் வடையாகட்டும் நீங்கள் சுட்டு எடுக்கிறீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மேலே ஆயிலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த நம்ம சுடக்கூடிய இந்த பூரியாகட்டும் வடையிலேயாகட்டும் வந்து இழுக்கவே இழுக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து நம்மளுக்கு பூரி கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்மளோட சேனல் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.